ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் ஷேர் டியூட்டோரியல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசெண்டாக போயிட்டு இருக்கக்கூடிய இடி இஷ்யூஸ் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒரு முழுக்க ஒரு ஃபாரெக்ஸ் அவேர்னஸ் வீடியோ. ஸோ இது ஏன் நான் வந்து மேக் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக வந்து பெரிய இஷ்யூஸ் வந்து போயிட்டுருக்கு. நிறைய பேரோட அக்கௌண்ட்ஸ்லாம் வந்து ஃப்ரீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு 3 days முன்னாடி கூட இடி அஃபிஷியல் வெப்சைட்டில் ஒரு அப்டேட் விட்டுருந்தாங்க. டோட்டலாக 34 crores வந்து ஃபண்ட் வந்து மணி லாண்ட்ரிங் கேஸில் வந்து அவங்க வந்து ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நாட் ஒன்லி இது வந்து ஐஎன்ஆர் அப்படின்னு நினைப்பீங்க, அதே மாதிரி யாரோ ஃபண்டுன்னு நினைப்பீங்க, அப்படிலாம் கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா octafx யூசர்ஸ், அதே மாதிரி octafx ஃபண்டு டெபாசிட் ஹெல்ப் பண்ணுறவங்க, அதே மாதிரி கிரிப்டோவில் விட்ரா பண்ணி ஹோல்டு பண்ணவங்க, வஸ்ரீஸ் பைனான்ஸில் ஹோல்டு பண்ணவங்க, அதே மாதிரி நிறைய மூவபிள் இம்மூவபிள் அசெட் எல்லாத்தையுமே சேர்த்து தான் இவ்வளோ ஃபண்ட் வந்து அவங்க வந்து ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இப்போ மட்டும் இல்லை, போன வருஷமும் வந்து இதே மாதிரிலாம் நடந்திருக்கு. 21 crores வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி வந்து ஃப்யூச்சர்லேயும் கூட நிறைய பேரோட அக்கௌண்ட்ஸ்லாம் வந்து லாக் ஆகிறதுக்கெலாம் வாய்ப்புகள் இருக்குது. சரியா? ஸோ இது வந்து அஃபிஷியலாக வந்து அப்டேட். நான் 1 week முன்னாடியே நான் இந்த இஷ்யூஸ் பற்றி நம்ம குரூப்லலாம் வந்து சொன்னேன். பெரிய ப்ராப்ளம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் வந்து பண்ணாதீங்க அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அந்த டைம்லாம் நிறைய பேர் அதை சீரியஸாக எடுக்கல. ஒரு சிலர்லாம் வந்து இதெல்லாம் வந்து பாசிபிள் இல்லை ப்ரோ, அதெல்லாம் எப்படி ப்ரோ, கிரிப்டோலாம் வந்து எப்படி ப்ரோ லாக் ஆவாங்க அப்படின்லாம் நினச்சாங்க, சொல்லிகிட்டு இருந்தாங்க என்கிட்ட. ஒரு சிலர் நான் சொன்னது கூட உண்மை இல்லைன்னு கூட சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ உங்களுக்கு இந்த அஃபிஷியல் அப்டேட்டை நீங்கள் வந்து இடி வெப்சைட்டில் கூட டேரெக்டாக பார்த்துக்கலாம். அப்படி இல்லைனா கூகுளில் கூட நீங்கள் நிறைய மீடியா வெப்சைட்டில் வந்துருக்கு, நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உண்மை தான், நிறைய பேரோட அக்கௌண்ட்ஸ்லாம் வந்து ஃப்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போதைக்கு அவங்க வந்து நீங்கள் பெரிய அக்கௌண்ட்ஸ், அதே மாதிரி தெரிஞ்சவங்க, பெரிய இன்வெஸ்டர்ஸ், இவங்களோட அக்கௌண்ட்ஸும் அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு octafx டெபாசிட் விட்ரா சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கவங்க மேஜர் அக்கௌண்ட்ஸ் தான் லாக் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் இது வந்து ஸ்டாப் ஆக போகிறதில்ல. ஃப்யூச்சரில் இன்னும் கூட நிறைய பேருக்கு ஃபண்ட்ஸ்லாம் வந்து ஃப்ரீஸ் ஆகலாம். வந்து கேஸ் போட்டு கூட ஜெயிலில் கூட தள்ளுறது கூட வாய்ப்புகள்லாம் உண்டு. இந்த மாதிரி இதிலலாம் நீங்கள் வந்து எதுவும் சீட்டிங்லாம் வந்து பண்ணீங்க அப்படின்னா. ஸோ அந்தளவுக்கு இது ஒரு பெரிய இஷ்யூ. நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம நிறைய பேர் இதை பற்றி இந்த இஷ்யூஸ்லாம் வந்தோடனே என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரோ நல்ல வக்கீலை போய் பாருங்கள், இல்லைனா நல்ல டேக்ஸ் ரிலேட்டடாக உள்ளவங்கள பாருங்கள், ஸோ இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது அப்படி இப்படின்னு. ஸோ இதெல்லாம் வந்து இங்கே வந்து எடுப்படாது கைஸ். நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் வேணால் ஒர்க் அவுட் ஆகுமே தவிர, வெளியெல்லாம் போயிட்டிங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த இடி டிபார்ட்மெண்ட்டில் இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு சாதாரண மனிதர்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. சரியா? சரி, ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஃபண்ட்ஸு பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போது நீங்கள் ஃபாரெக்ஸ் வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முழுக்க இல்லீகல். ஸோ ஒரு இல்லீகல் வெப்சைட்டில் அவங்க எப்படி ட்ரேட் பண்ணுவாங்கன்னா, இல்லீகல் வெப்சைட்டில் நீங்கள் டெபாசிட் பண்ணி விட்ரா பண்ணி ட்ரேட் பண்ணுறீங்கனாலே நீங்கள் அது வந்து ஒரு தவறான, அதாவது தடை செய்யப்பட்ட ஒரு வெப்சைட்டில் நீங்கள் வந்து பண்ணுறீங்க. ஸோ அது மூலமாக ஏர்ன் பண்ணுறதெல்லாம் ஒரு தவறான மணி. இந்த மாதிரி தான் வந்து கேஸை வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து டேக்ஸ் பே பண்ணுறீங்க, வந்து டேக்ஸ் பே பண்ணிகிட்டு இருக்கேன், ஸோ அதனாலலாம் என்ன பிரச்சனையும் கிடையாது அப்படின்லாம் என்கிட்ட வந்து நினைப்பீங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. ஸோ இதில் ஏர்ன் பண்ண மணி நீங்கள் என்ன பே பண்ணாலும் அவங்க என்னைக்காச்சும் ப்ராப்ளம் வரும்போது டோட்டலாக வந்து ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்கள் டேக்ஸ் பே பண்ணாலும் சரி தான், என்ன பண்ணாலும் சரி தான். ஸோ அதனால் இதெல்லாம் வந்து இங்கே ஒர்க் அவுட் ஆகாது. அதே மாதிரி இன்னும் ஒரு சிலர் என்கிட்ட கேட்டது என்ன அப்படின்னா, ப்ரோ வெப்சைட் ரன்னிங்கில் தானே இருக்குது, நிறைய பேர் செலிப்ரிட்டிஸ் எல்லாரும் ப்ரொமோட் பண்ணிட்டு தானே இருக்காங்க, ஏன் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது? யூடியூப்பில் எப்போ பார்த்தாலும் ஆட் வரும். உண்மை தான், யூடியூப்பில் எப்போ பார்த்தாலும் ஆட் வரும், ட்விட்டரில் பார்த்தாலும் ஆட் வரும், இன்ஸ்டாகிராமில் பார்த்தாலும் ஆட் வரும். ஸோ இந்தியா ஃபுல்லாக ப்ரொமோஷன் நடந்துட்டு தான் இருக்குது. இங்கே வந்து பிரச்சனை வந்து ப்ரொமோஷன் பண்ணுறவங்க மேலே அவங்க வந்து ஆக்ஷன்லாம் எடுக்க போகிறதில்ல. இங்கே பிரச்சனை என்னென்னா, நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தான் இது வந்து பிரச்சனை. சரியா? இந்த இஷ்யூ உங்களுக்கு இந்த எப்படி சொல்கிறது வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆனால் அதுதான் உண்மை. ஸோ அப்படி தான் வந்து நடந்து. சரியா? ஸோ அப்போது நீங்கள் வந்து அந்த தைரியத்தில், இப்போ நிறைய பேர் ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்காங்க, வெப்சைட் ரன்னிங்கில் இருக்குது, டெபாசிட் விட்ராலாம் ஒர்க் ஆகிட்டுருக்கு, நாங்கள் ஏன் பயப்படணும்? அந்த மைண்ட் செட்டில் நீங்கள் வந்து தயவுசெய்து ட்ரேட்லாம் வந்து பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம கவர்மெண்ட் ஆர்பிஐ அனௌன்ஸ் பண்ணதுபடி ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பார்த்திங்கன்னா இல்லீகல். நாட் ஒன்லி ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் டோட்டலாக சொல்லிட முடியாது. யூஎஸ்டி பேஸ்டாக உள்ள ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் வந்து இல்லீகல். நிறைய ப்ரோக்கர்ஸ் போன வருஷம் இருந்த ப்ரோக்கர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் கிடையாது. யூசர்ஸ் ஃபண்டெல்லாம் வந்து லாக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க. ஒரு சில ப்ரோக்கர்ஸ் ட்ரஸ்டடாக வந்து பே பண்ணிகிட்டு இருந்தாலும் இதுவும் வந்து ஒரு மணி லாண்ட்ரிங் கேஸுக்கு கீழே தான் வருது. ஸோ அதனால் அந்த ப்ரோக்கர்ஸ்லேயும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஓவரால் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கை நீங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு தடை செய்யப்பட்ட வெப்சைட்டில் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அது மூலமாக ஏர்ன் பண்ணுற ஃபண்டும் ஒரு சரியான வேலை சம்பாதிச்ச ஃபண்டாக வந்து கணக்கில் வராது. சரியா? ஸோ அதனால் பெட்டர்
ஸ்டாப் பண்ணிவிட்டு லீவ் ஆகிறது பெட்டர். போன வருஷம் ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் லாக் பண்ணாங்க, அடுத்து இந்த வருஷம் ப்ராப்ளம் வந்து இவ்வளோ அமௌண்ட் லாக் பண்ணியிருக்கான். ஸோ இனி எப்போ இந்த இஷ்யூ வரோன்னு வந்து யாருக்கும் தெரியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் நினைப்பீங்க பெரிய இன்வெஸ்டர்ஸ் ட்ரேடர்ஸ் தானே மாட்டுறாங்க, ஸோ நமக்கு பிரச்சனை வராது அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி கிடையாது. ஸோ எல்லாருக்குமே இது ரிலேட்டடாக ப்ராப்ளம் வரது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து ஃபண்ட்லாம் வந்து டெபாசிட் பண்ணுறது, பேங்க் அக்கௌண்ட்லாம் வந்து ஃப்ரோசனான பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணுவீங்க. ஸோ அப்போ யார் டெபாசிட் பண்ணுறான்லாம் பார்த்தா தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய இஷ்யூஸ்லாம் வந்துருக்கு. நீங்கள் நினைக்கிறத விட ஸ்மார்ட்டாக அவங்க வந்து இருப்பாங்க. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ஓவராக வந்து அப்படி பண்ணிடலாம்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கு ஒரே சொல்யூஷன் தான். ரீசெண்டாக இப்போவே நீங்கள் வந்து ஒரு 2 or 3 years தாண்டி இப்போ இந்த பிரச்சனை இப்போ வரணும் கூட, இப்போ உடனே வரணும்லாம் கிடையாது. ஸோ இப்போது உங்களுக்கு மேபி நீங்கள் ஸ்மால் ட்ரேடராக இருக்கலாம், ஆனால் என்றைக்குமே ஸ்மால் ட்ரேடராக இருக்க போகிறதில்ல. ஒரு 2 or 3 years ஆண்டும்போது பெருசாக கூட நீங்கள் வந்து பண்ணலாம், பெரிய ப்ரொமோட் பண்ணலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ அந்த டைம் இஷ்யூ வந்தால் கூட இப்போ பண்ண டிரான்சாக்ஷன் கொண்டு எல்லாத்துக்குமே வந்து பிரச்சனை தான். ஸோ இந்த ப்ராப்ளம் ஃப்யூச்சரில் வராது அப்படின்னு வந்து இதில் சொல்லவே முடியாது. ஸோ நான் மேஜராக முக்கியமாக அவேர்னஸ் வீடியோ மேக் பண்ண காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ரிஸ்க் எடுத்து இங்கே வந்து ஏர்ன் பண்ணி ஃப்யூச்சரில் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு இங்கே வந்து கேரண்டி கிடையாது. ஸோ அப்படி இருக்கிற இடத்துல நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக பண்ணுறது வந்து என்றைக்குமே வந்து சரியாக இருக்காது. என்றைக்காச்சும் ஒரு நாள் ப்ராப்ளத்தை வந்து க்ரியேட் பண்ணும். ஸோ அப்படி க்ரியேட் பண்ணும்போது ஃபண்ட் எல்லாம் டோட்டலாக வந்து ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் ஒரு தேவையில்லாத விஷயம். நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்தியன் மார்க்கெட் போங்க. ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் ஐஎன்ஆர் பேஸ் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம், 4 பேஸ் அவைலபிள் இருக்குது. அப்படி இல்லைனா கிரிப்டோ ட்ரேடிங் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அதையும் தாண்டி நீங்கள் வந்து பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்தியன் மார்க்கெட்லேயே ஆப்ஷன் ட்ரேடிங், ஃபியூச்சர் ட்ரேடிங், ஸ்டாக் ட்ரேடிங் எல்லாமே வந்து இருக்குது. ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து ஹை ரிஸ்க் தான், கிட்டத்தட்ட ஃபாரெக்ஸ் மாதிரி தான், ஹெவி லிவரேஜில் வரும். ஸோ சின்ன கான்செப்ட்லாம் சேஞ்ச் ஆகும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 5000 10,000 ரேஞ்ச் இருந்தாலே வந்து ட்ரேட்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி செபி ரெஜிஸ்டர் வெப்சைட் தான் நம்ம வந்து இந்தியாவில் வந்து லீகல். ஸோ அதில் என்ன மாதிரி ட்ரேடிங்னாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம், அதை வந்து அவங்க வந்து அலோவ் பண்ணுறாங்க. சரியா? அதை தாண்டி நீங்கள் வந்து எனி ஃபாரெக்ஸ் ப்ரோக்கர்ஸில் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறது பெரிய இஷ்யூ ஆகும். அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்து போயிட்டுருக்கு, நிறைய பேரோட ஃபண்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ்லாம் வந்து லாக் ஆகிட்டுருக்காங்க. ப்ராப்ளம் இன்றைக்கி வராமல் இருக்கலாம், ஆனால் என்ன சொல்ல மாட்டாத வரைக்கும் சேஃப்னு நினச்சிட்டு இருக்கலாம். அதுதான் உண்மை இப்போ வரைக்கும். இருந்தாலும் என்னைக்காச்சும் ஒரு நாள் ப்ராப்ளம் வரும்போது நம்ம ஃபண்ட்ஸ் நம்ம பேரில் உள்ள எல்லா அக்கௌண்ட்ஸுமே வந்து லாக் ஆகும். அக்கௌண்ட்ஸ் மட்டும் இல்லை, ப்ராப்பர்ட்டிஸ் கொண்டு எடுத்துகிட்டுருவாங்க. ஸோ ரொம்பவே வந்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. சரியா? அதே மாதிரி முக்கியமாக வந்து நிறைய பேர் நான் இந்த அவேர்னஸ்லாம் பர்சனலாக கூட ஒரு சிலருக்குலாம் வந்து அலர்ட் பண்ணேன். ஆனால் பிறகு கூட அவங்களாம் வந்து கேட்காம இன்ஸ்டாகிராம்லலாம் இன்னும் சாட்லாம் ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க, வீடியோ ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. யூடியூப்பில் அதே மாதிரி நிறைய பேர் வந்து இன்னும் வீடியோஸ் எல்லாம் வந்து போட்டதெல்லாம் டிலீட் பண்ணாமல் அப்படியே வச்சிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஞ்சர். நீங்கள் தான் வந்து மெயினாக ஈஸியாக மாட்டுவீங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு வார்னிங்காக கூட எடுத்துக்கோங்க. ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் டோட்டலி இல்லீகல் இன் இந்தியா. ஸோ பெட்டர் ஸ்டாப் அண்ட் லீவ். ஏன்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் ப்ராப்ளம் வந்தால் கூட நீங்கள் சொல்லிக்கலாம், அந்த மாதிரி அவேர்னஸ் இடி போஸ்ட்டு இதே மாதிரி இதெல்லாம் வந்து நான் வந்து பார்த்தேன், ஆர்பிஐ வெப்சைட்டில் நியூஸ்லாம் வந்து பார்த்தேன். ஸோ அதுக்கு பிறகு நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு லீவ் ஆகிட்டேன், இப்போலாம் நான் வந்து பண்ணல. இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து சொல்லி உங்களுக்கு ஒரு ரீசனல் சொல்கிறதுக்கு காரணமாக இந்த போஸ்ட் வந்து இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். அப்படி இல்லைனா அந்த வீடியோ நான் மேக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது ரிலேட்டடாக ரொம்ப டீப்பாகவும் வந்து பேசவும் முடியாது. ஸோ சிச்சுவேஷன் அப்படி. ஸோ அதனால் புரிஞ்சுக்கோங்க. பெட்டர் ஸ்டாப் அண்ட் லீவ். எனி ப்ரோக்கர், எனி ஃபாரெக்ஸ் ரிலேட்டடாக யார் நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி தான். நீங்கள் வந்து ஸ்மால் அமௌண்ட் நினச்சிட்டு இருக்கலாம், அதேமாதிரி எனக்கு ப்ராப்ளம் வரலன்னு நினச்சிட்டு இருக்கலாம். அப்படிலாம் கிடையாது. ப்ராப்ளம் வந்து எனி டைம் யாருக்கு வேணாலும் வரலாம். ஏன்னா இந்த மாதிரி ஃப்ரீஸ் ஆன அக்கௌண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான், அதுக்கு பிறகு ரெக்கவர் ஆகாது. அந்த அக்கௌண்ட் பார்த்திங்கன்னா எவ்வளோ டெபாசிட் பண்ணாலும் அந்த அக்கௌண்ட்டில் சப்போர்ட் ஆகும், ஆனால் அதிலேருந்து உங்களால் வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியாது. அலர்ட்டாக வந்து இருங்க. இது முழுக்க ஒரு அவேர்னஸ் வீடியோவாக நான் சொல்கிறதுக்கு அதான் ரீசன். ஸோ ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்கோங்க, அதே மாதிரி அதை ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்காங்க, டியூட்டோரியல் ப்ரொவைட் பண்ணுறாங்க, கோர்ஸ் செல் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து கேர்ஃபுல்லாக இருங்க. முக்கியமாக பப்ளிக்காக பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு ரொம்ப டேஞ்சர். So better forex trading illegal in India. So stop and leave. Okay guys, thank you for watching.